Hi friends, assalamu alaikum. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் போட்டு கட்லெட் செய்வோம். எடுத்தா 2 துண்டு மீனையும் 2 அவிச்ச பெரிய கிழங்கு ரெண்டையும் எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வெங்காயம், சின்ன வெங்காயம் என்றால் அந்த பெரிய பொம்பே வெங்காயத்திலே குட்டியான சைஸில் 3, 4-5 பச்சை கொச்சிக்காய். உங்களோட பச்சை கொச்சிக்காய் ஒரு பிள்ளாடி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாய்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கிறேன். நல்லா நுர வாரத்துக்கு அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு கரண்டி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா உங்களோட கட்லெட் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இப்படித்தான் ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் வேலையும் செஞ்சு கொண்டிருக்கப்போ இப்படி தான் கொட்டும். அதெல்லாம் கணக்கெடுக்க வேணும். நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி முடிஞ்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கட் பண்ணி சின்ன கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயம் பச்சை கொச்சிக்காயும் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதக்கி கொள்வோம். மிச்சம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கணுமென்று இல்லை, கொஞ்சம் உங்களோட வெங்காயம் ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கலருக்கு வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும். இப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயம், இல்லை வெங்காயத்தை மட்டும் மிச்சம் நீங்கள் கிறிஸ்பியாக விட்டுட வேணும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்க போப்பிலையே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. கட்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு. அப்போ நாங்கள் மெயினில் உப்பு சேர்த்து தவிச்சிக்கிறோம். அதே மைண்ட் பண்ணிக்கொண்டு கணக்கான உப்பு போட்டுக்கோங்க. நிறைய உப்பு போட வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு அளவுண்டு செல்லையில உங்களுக்கு உரப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. கட்லெட்டுக்கு எப்போவுமே உப்பும் பெப்பரும் தவிர வேறு கட்டர் கொச்சிக்காவோ ஒன்றும் சேர்த்துக்கொள்ளாதீங்க. கட்டர் கொச்சிக்காண்டா சில்லி ஃப்ளேக்ஸ். அந்த கட்லெட்டு டேஸ்ட் வரும் உப்பும் பெப்பரும் மட்டும் சேர்த்தா தான் நல்லா இருக்கும். கட்லெட்டு டேஸ்ட் சில பேர் கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்வாங்க. நாங்கள் அதுவும் சேர்த்துக்கொள்ள மாட்டோம். இப்போ நாங்கள் அந்த அவிச்சு வச்சுருந்த கிழங்கையும் நாங்கள் அவிச்சு வச்சுருந்த மீனையும் சேர்த்துக்கொள்வோம். நான் ஒரு மீடியம் சைஸ் கிழங்கு 3 போல் எடுத்துக்கிறேன். மீன் துண்டும் ஒரு 3 மீன் துண்டு தான், கணக்கான மீன் துண்டு 3 அவிச்சு எடுத்துக்கிறேன். கிழவெல்லான் மீன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு செமனிக்கு மேலே செமன் சேர்த்துக்கோங்க, நல்லாக்கும். இப்போ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கட்லெட்டில் மட்டும் எப்போவுமே எல்லாம் கிழங்கெல்லாம் துண்டாக வைக்கக்கூடாது. கடைசியில் நீங்கள் அந்த பொரிக்க போகல உடஞ்சிடும் கட்லெட். அதனால நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டு இதை பிரட்டிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதில் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கிறேன். அதுவும் எங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கனைக்கு தான். நீங்கள் இந்த கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு போதுமான அளவில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில ஆட்கள் நிறைய புளி விரும்ப மாட்டாங்க. சில பேருக்கு நல்லா உப்பு புளியாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு உப்பு கொஞ்சம் போதாண்டு ஃபீல் ஆகின சுட்டி உப்பு போட்டிக்கிறேன். இப்போ எங்களோட கையால் நல்லா கணக்கான போல பிடிச்சி கொள்ளுதான். இது நான் அந்த அன்றைக்கு நேரத்தோடய ஷேர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஒரு வீலாகில் ரைஸோடு எடுக்கிறதுக்கு தான் இந்த கட்லெட். அதனால ரைஸோட தின்ற சுட்டியும் மிச்சம் பெரிய கட்லெட் தேவையில்லைன்னு சின்ன கட்லெட்டாக செஞ்சு கொண்டிருக்கிறேன். எப்போவுமே கட்லெட் செய்ய போல் இன்னொருத்தரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. அப்போ குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஒருத்தர் இப்படி புளி காட்டி மொத்தருக்கு மாவில் பிரட்டி முட்டையில் பிரட்டி எடுக்கலும். அப்போ நாங்கள் எங்களுக்கு ரைஸ்க்கு இது மிச்சம் என்று தோணின சுட்டி என்ன செஞ்சு ஒரு முட்டையை அவிச்சு அதை 8 துண்டுக்கு கட் பண்ணி கொண்டோம். அப்போ முட்டை கட்லெட்டும் செஞ்சு வைப்போம். ஈவினிங்க்கு டைமுக்கு டீயோடு சேர்த்து எங்களுக்கு டீ டைமுக்கு எடுக்கலும் என்று சொல்லி இப்போ அது வேறையாக நாங்கள் ஸ்டஃப் பண்ணி அதையும் பிரட்டி வச்சுக்கொள்ள போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே கட்லெட் பொரிக்க போல் எங்களோட அந்த சம்பல் நீங்கள் செஞ்சுக்கிற அந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் லூஸ் மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுன்னு சொன்னால்
நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு அதை பிஸ்கட் தூளில் பரட்டிக்கோங்க. பிஸ்கட் தூளில் பரட்டிட்டு அதுக்கப்புறம் அதை நாங்கள் முட்டையும் கார்ன்ஃப்ளவரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதில் அப்புறம் பரட்டிட்டு திரும்ப பிஸ்கட் தூளில் பரட்டுங்க. இது ஒரு டிப் உங்களுக்கு. நிறைய பேருக்கு கட்லெட் வந்து உடையிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பிஸ்கட் தூளில் பரட்டிட்டு அதுக்கப்புறம் முட்டையில் போடுங்க. நான் வந்து நார்மலாக எப்போவுமே வந்து 2 கோட்டிங் செய்வேன். 2 டைம்ஸ் போட்டு எடுப்பேன். முட்டையில் போட்டு பிஸ்கட் தூளில் பரட்டி அந்த மாதிரி. அப்போ கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், தின்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாட்டியெல்லாம் நல்லா கனமாயிக்கும். அப்போ நீங்களும் வந்து 2 டைம்ஸ் தான் நான் காட்டுற மாதிரி இதே மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்லெட் ரோல்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் இதெல்லாம் பெரிய வேலை செய்ய கஷ்டம் பண்ணி நினச்சதுக்கு எங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும். வீட்டில் இருக்கிற சாமணி தோலையை வச்சு அந்தண்டை காக்க போல் ஒரு 2 துண்டு மீனை உரமாக்கி அந்த மாதிரி செஞ்சு கொள்ளையில். அப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாகிக்குது வந்து நாங்கள் அந்த முட்டையை ஸ்டஃப் பண்ணி வச்சு இந்த கட்லெட் தான். அப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு ஃப்ரீசரில் ஒரு பாஸ்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு 1 வீக்குக்கு 10 டேஸ்க்கு மாதிரி ஃப்ரீசரில் வச்சு தேவையாப்போல் ஃப்ரை பண்ணி எடுக்கலும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்லெட்டை தேவையான அளவு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்குமே நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட்டை தாங்க. பாய்.